டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 21ஆம் தேதி 11வது மாதம் 2019ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 5ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், மற்ற பயணங்கள் வந்தால் அதற்கு முன்பாக அந்த பயணத்திற்கு முன்பாக ஒரு விநாயகர் கோயிலில் ஒரு சிதற்காய் வெடித்து விட்டு செல்வதே சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் போயிட்டு வரக்கூடிய காரியங்கள் ஜெயமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ மற்ற விஷயங்கள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்தில் மட்டும் உங்களுடைய கோபதாபங்கள் அறவே தவிர்த்து கொள்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். குறிப்பாக குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாரை பற்றி மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத பேசி பிரச்சனைகளுக்கு ஆட்படாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எல்லா விஷயத்திலும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபவிரை பிராப்தத்துக்கும் சுப செய்திகளுக்கும் புது கடன் பெற்றாலும் அது சந்தோஷமான அமைப்புக்கு ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம். வேற்று நாட்டுகளுக்கு சென்று வேற்று நாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு விசா பர்த்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி புது முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சகலமும் ஏற்றம் இன்றைய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அனைத்து விஷயம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், உள்ளூர் விஷயம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், விவசாய சம்பந்தப்பட்ட விஷயம், புது முயற்சி வெற்றி திருவினையாக்குவது, வீடு கட்டுவது, வீடு வாங்குவது போன்ற விஷயங்கள் சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு உத்தரவான விஷயத்தை அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கியை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலைக்கு கிரக சஞ்சாரங்கள் அற்புதமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தரும். சுப செய்திகள், சுப விஷயங்கள், தொழில் அமைப்பில் இருப்பவர்கள், உத்தியோக அமைப்பில் இருப்பவர்கள், தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்கு உண்டான நாட்கள் சந்தோஷமான கைகூடும். சுப செய்திகள், வீடு கட்டுவது, வீடு புதுப்பிப்பது, வீடுக்கு பால் காய்ச்சுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் செய்து முடிப்பதில் பிஸியாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு சகலமும் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். சுப செய்திகளுக்கு உண்டான பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் தனிப்பட்ட கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்றம் அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் எல்லாம் காணப்பட்டாலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் தொலைதூரத்தில் இருந்தாலும் மனம் விட்டு பேசுவதற்கு வீடியோ காலிலாவது பேசுவது முயற்சி செய்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். அவர்களுடைய தேக ஆரோக்கியம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். இரத்தத்தில் கோளாறுகள் சிலர் குடும்பத்தில் ஏற்படலாம். அந்த விஷயத்தில் விட்டு கொடுக்காமல் முதலிலே மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் நன்மையும் அனுகூலத்தையும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லாமல் உத்தியோகம், தொழில், வியாபாரம் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் நன்மையும் அனுகூலம் ஏற்படும். அதற்கு உண்டான கிரக சஞ்சாரங்கள் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணம், சுபகாரியத்தில் மட்டும் சிறு சிறு தடங்கல்கள் காணப்படுவதனால் குலதெய்வ வழிபாட்டை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, புது கடன் அமைப்பு ஏற்படுத்திக் கொள்வது, கண்டிப்பாக உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், சுப செய்திகளுக்கு உண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். காதல் திருமணம் பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அபூர்வமான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான நாளை சோம்பல் இல்லாமல் செய்து கொள்வது. எந்த பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் தொழிலில் மாற்றங்கள் வந்தால் கண்டிப்பாக ஆம் என்று சொல்லி முன்னோக்கி செல்வதே நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் துலா ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட தனிப்பட்ட தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கம் அதில் கண்டிப்பாக செய்யக்கூடிய காலகட்டம். வண்டி வாகன மாற்றங்கள், அசையா பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, புது முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கம். உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, பெரிய கௌரவங்கள் ஏற்படுவது, புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, கலைத்துறையினர் படைப்பாளிகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான அமைப்பு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு விசா போன்ற பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமான அமைப்பையும் அனுகூலத்தையும் பெற்று தருவதற்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உன்னதமான நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோம்பலால் விரயத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக எதிர்பார்க்காத பொது ஏதேனும் பயணங்கள் வந்தால், அது இரவு பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது சகலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு காணப்படுவதனால் விட்டு கொடுத்து நீங்களாக இருக்க வேண்டும். சிலரை டமாஷாக பேசுவதை கூட தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் டமாஷாக சொன்னாலும் அதை அவர் சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள் என்பதனால் எல்லாரிடத்திலும் வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இரவு வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்கிறது மட்டும் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுவதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நேரம் தவறி செல்லாமல் அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக முன்னோக்கி சென்று ஒரு 5 நிமிடம் வெயிட் செய்தனால் ஒன்றும் குறைந்து விடாது. கடைசி நேரத்தில் கிளம்பி அவசரமாக செல்லக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத அபகடங்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த விஷயத்தில் கவனம். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம் மற்றதெல்லாம் சிறப்பாக காணப்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரவு மணி 10:24 சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் மற்ற விஷயங்கள் அனுகூலத்தை காணப்பட்டாலும் கர்ப்பஸ்திரிகளும் மற்றும் பிள்ளைகள், உங்களுடைய ராசியுடைய பிள்ளைகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் அவர்களுடைய பயணத்தில் அனாவசிய பயணத்தை தவிர்த்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதை நன்மை தரும். தொழில், வியாபாரம், புது முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல நாள். சுப செய்திகளுக்கு உண்டான உத்தரவாதங்கள் டக்கென்று ஏற்படக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டில் கூட பெரிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள் எல்லாம் காணப்படக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதும், குடும்ப விஷயத்தில் நீங்கள் விட்டுக் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தருவதும், ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் பயணங்கள் மற்ற விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தந்தை வழி உறவு உங்களுக்கும் இருந்த இடைவெளிக்கு குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மீனத்துக்கு யோகத்தையும் அனுகூலத்தில் டக்கென்று பெரிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.